और अब बढ़ते हैं अगली खबर की ओर, जो कि तिरुचिरापल्ली से है। केंद्रीय राज्य मंत्री एल मुरुगन ने इस जगह पर बताया, एक संबोधन किया कि प्रधानमंत्री नरेंद्र मोदी 11 मार्च को तिरुचिरापल्ली में जनता को संबोधित करेंगे। गौरतलब है कि मंत्री मुरुगन के अनुसार इस कार्यक्रम में 7 लाख से अधिक लोगों के शामिल होने की उम्मीद है, जिसको लेकर तमाम सुरक्षा व्यवस्था भी चाक चौबंद की गई है और यहां पर सभी प्रकार की व्यवस्थाओं का जायजा भी लगातार अधिकारीगण ले रहे हैं। திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய திருச்சி மாநகருக்கு வருகிற 11ஆம் தேதி அன்றைக்கு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கு மதுராந்தகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதை பொறுத்து அதுக்கு அடுத்தது மதுரையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் 1ஆம் தேதி அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 11ஆம் தேதி அன்றைக்கு வருகிற புதன்கிழமை அன்றைக்கு நம்மளுடைய திருச்சி நகருக்கு வர இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆவலோடு நாம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்பதற்கு. அதே போல் அதற்கான ஏற்பாடுகள் வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் 2 நாள் இங்கே தான் இருந்தார். எங்களுடைய மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களுடைய ஆலோசனையில் இந்த பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கூட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உரை கேட்க, அவரை வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தொண்டர்கள் சகோதரர்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். அண்ணா கிட்டத்தட்ட